விஜய் பேசினாரா உங்ககிட்ட? பிள்ளைகிட்ட தான் பேசியிருக்காங்க. பேரன் பிள்ளையோட பையன் வயசு 9 வயசு ஆகும். இவ்வளோ ஏதோ வேலைக்கு போகிறாங்களா? வேலைக்கு தைக்க தான் போவேன். 150 ரூபா 200 ரூபா இப்படி தான் வேலைக்கு பக்கத்தில் தான் வேலைக்கு போவேன். ரொம்ப தூரமெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன். ரொம்ப டார்ச்சர் கொடுத்தான். அதனால நான் கரூருக்கு வேலைக்கு அனுப்புறதில்ல பிள்ளை. ஆமாம், இங்கேயே பக்கத்தில் தைக்கிறதுக்கு போயிட்டு இருக்கேன். கரூர்ல நடந்த துயர சம்பவத்துல தன்னுடைய 10 வயது மகன் இறந்ததாக கூறி டெல்லி உச்சநீதிமன்றத்துல இந்த வழக்கை கண்டிப்பா சிபிஐக்கு மாத்த கோரி பன்னீர்செல்வம்ன்றவரு வழக்கு தொடர்ந்தாரு. இந்த விஷயத்துல அவருக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நாகமணின்றவங்க பரபரப்பான பேட்டி கொடுத்திருக்காங்க. என்ன நடந்திருக்குன்றத விரிவா பார்ப்போம் வாங்க. கரூர்ல கடந்த 27ஆம் தேதி செப்டம்பர் மாசம் விஜய் அவர்கள் நடத்திய ரோட் ஷோல கிட்டத்தட்ட 41 பேர் பரிதாபமா இறந்தாங்க. மேலும் நூத்துக்கணக்கானவங்க படுகாயமடைஞ்சாங்க. இந்த நிலையில இந்த வழக்க சென்னை உயர்நீதிமன்றமும் மதுரை உயர்நீதிமன்றமும் விசாரணையை மேற்கொண்டுட்டு வரக்கூடிய இந்த நிலையில எம்மூர் பகுதியை சார்ந்த ஷர்மிளா அப்படின்னு அழைக்கப்படுறவங்களுடைய 10 வயது மகன் இந்த சம்பவத்துல பலியா இருக்காங்க. இதை கண்டிப்பா சிபிஐக்கு மாத்த கோரி டெல்லி உச்சநீதிமன்றத்துல பன்னீர்செல்வம்ன்றவரு மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல அவர் கொடுத்த மனுவை விசாரணையை மேற்கொள்ளணும்னு சொல்லி மனு தாக்கல் செய்த நிலையில இது தொடர்பாக எம்மூர் புதூர் பகுதியில் வசித்து வரக்கூடிய ஷர்மிளாவுடைய தாயார் கிட்ட விசாரிக்கும் போது தாயார் நாகமணின்றவங்க பன்னீர்செல்வத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. என் மகளும் அவரும் கல்யாணமான கொஞ்ச நாளே பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பா கோர்ட் அவருடைய மனுவை ஏத்துக்க கூடாது. மேலும் இதுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுன்னு இந்த விஷயத்தை ஷர்மிளாவுடைய தாயார் நாகமணி அவர்கள் கொடுத்த பேட்டி பரபரப்பை உருவாக்கி இருக்கு. இது போன்ற மேலும் செய்திகளுக்கு பிகின் உச்ச ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ வழங்கியோர் ஜிடி ஹாலிடேஸ், ஆலியா காட்டன் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்.